முடிவுக்கு வந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணியின் மிகப்பெரிய 18 வருட சகாப்தம். இனிமேட்டு ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு அணி இருக்க போகிறதில்ல. அதனால் கண்ணீருடன் தற்போது விராட் கோலி ஆர்சிபி அணியை விட்டு அவர் வெளியேறாரு. யாருமே எதிர்பார்க்காத தருணம் தற்போது ஆர்சிபி அணி ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணிக்கு எதிராக நடந்திருக்கு. அதாவது ஆர்சிபி அணி அப்படின்னு பேர் வச்சு முதல்ல ஆர்சிபி அணியில் இணைஞ்சவர் தான் விராட் கோலி. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சுமார் 18 வருஷம் ஆர்சிபி அணி கப்பு வாங்காமல் இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம ஆர்சிபி அணிக்கு ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு கோலி அவர் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியாக இப்போ தான் 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி அணிக்கு ஒரு கப்பை விராட் கோலி அவருடைய கையால் வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்படி இருக்க அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட முழுசாக நீடிக்காம பல பேர் ஆர்சிபி அவங்களுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையே இழந்தாங்க. இப்படி இருக்க அப்போ இருந்த கோலி அவரை கைது பண்ணணும், கண்டிப்பாக கோலியை விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கோலி அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருந்த அதே நேரத்தில் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் புதுசாக ஒரு ரூல்ஸ் ஐபிஎலுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இனிமேட்டு ஐபிஎல்லில் மதுபானம் இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரியான பெயர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ஐபிஎல்லில் இருக்காது அப்படின்னு இந்த புதிய ரூல்ஸை தற்போது ஐபிஎல் நிர்வாகம் அதிரடியாக அவங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மற்ற எந்த ஒரு டீமுக்குமே பெருசாக பாதிக்காது. ஆனால் ஆர்சிபி அணி ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ராயல் சேலஞ்சர் அப்படிங்கிற அந்த பெயரே ஒரு மதுபானத்துடைய பெயர் தான். அந்த டீமை வாங்கி நடத்துகிறதே ஒரு மதுபான கம்பெனி தான். அவங்களுடைய பெயர் தான் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அப்படிங்கிற பெயரை கடந்த 18 வருஷமாக ஆர்சிபி அணிக்கு வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய பிராண்டை. தற்போது அந்த பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் அவங்க போட்ட இந்த அதிரடியான ரூல்ஸ் ஆர்சிபி அணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி, மிகப்பெரிய இடியை அவங்களுக்கு இறக்கியிருக்கு. அதாவது ராயல் சேலஞ்சர் அப்படிங்கிற அந்த பெயர் இனிமேட்டு ஆர்சிபி அணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு தற்போது ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது மதுபானத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ப்ரொமோட் பண்ணுற பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ ராயல் சேலஞ்சர் அதாவது ஆர்சி அப்படிங்கிற அந்த பெயரை எடுத்துட்டா இனிமேட்டு அங்கே வேற பேரை வச்சாங்கன்னா ஆர்சிபி அப்படிங்கிற பெயர் கண்டிப்பாக இல்லாமல் போகும். அதுவும் ராயல் சேலஞ்சர் அப்படிங்கிற அவங்களுடைய கம்பெனி ப்ரொமோஷன் பேரை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி அணியை எனக்கு தேவையில்லை, அதை வித்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தற்போது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றிட்டா அதுக்கப்புறமா அந்த ஆர்சிபி அணிக்கு வேற எந்த பெயர் வச்சாலும் கண்டிப்பாக பழைய ஆர்சிபி அப்படிங்கிற அந்த உற்சாகம் பெயர் அந்த உணர்ச்சி கண்டிப்பாக யாருக்குமே வராது. அது கண்டிப்பாக கொஞ்சமாவது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோலி அவர் 18 வருஷமாக பிளாண்ட பெயர் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர் பெங்களூரு. அந்த பெயரே மாறும் பட்சத்தில் நிச்சயமாக விராட் கோலி அவருக்கே ஆர்சிபி அணி மேலே இருக்கிற பிடிப்பு கண்டிப்பாக விட்டு தான் போகும். இதனால் கோலி அவரே கண்டிப்பாக வேற ஒரு டீமுக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமைக்கு தான் நிச்சயமாக உள் ஆகுவார். அது மட்டும் இல்லாமல் கோலி அவரையே தற்போது ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாருமே ஒரு எதிரி போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த துயரமான சம்பவம் நடந்ததில் இருந்து. இதனால் ஆர்சிபி அணி அவங்க விற்கும் பட்சத்தில் கோலி நிச்சயமாக அடுத்த ஆண்டு ஐபிஎல் இருந்து வேற ஒரு டீமுக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்பு தற்போது உருவாகியிருக்கு. இதனால் 18 வருஷம் மிகப்பெரிய ஆர்சிபி அப்படிங்கிற அந்த சகாப்தமே தற்போது அவங்க கப்பு வாங்கின கையோட முடிவடைய போகுது. எந்த நேரத்தில்டா நீங்கள் கப்பு வாங்கினீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தற்போது ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.